குஞ்சவா? அது குஞ்சம் குடிச்சது அவருக்கு இல்லையே. நெஞ்ச எப்ப இது ஊமல நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். ஓட்டமா வந்தேன். எதிர அடிச்சேன். சொன்ன சைஸ்லயா? இடி எப்படி இருந்துச்சு? இடி புதுக்குற வச்சியா? எல்லாம் வித்தியாசமா சொல்ற. உனக்கு அது மாதிரிதான் இருக்கேன். தண்ணி போட்டு என்ன இல்லையா? நான் ஓட்டமா ஓடியாந்தேன். எதனால வந்தேன்? என்னது முட்டிக்கிட்டு ஓடிடுச்சு. என்னது? நான் ரெண்டு புடிச்சிருந்தையா? என்னையா? கையில ரெண்டு புடிச்சிருந்தேன். என்ன புடிச்சிருந்த? மாட்டை புடிச்சிருந்தேன். மாட்டை புடிச்சிட்டு வந்ததுல சரி, நான் நல்ல ஒரு ஏர் ஓட்டுற விவசாயி. நேரம் மாட்டை புடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். விவசாயியா? ஆமாங்க. கலப்பை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு. சரி, கலப்பை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு வைக்கப்புல தூக்கி தரையில வச்சுக்கிட்டு மாட்டுக்கு நேரம் நடந்து வந்துட்டு இருந்தால சரி, பசி எடுத்துருச்சு. பசி எடுத்த என்ன ஆக முடியும்? என்ன செய்ய? ஒரு டீ கடை, ஒரு பண்ணை வாங்கி வாயில வச்சல. சரி, அங்கிட்ட இருந்து எங்க அத்தை மகன் வந்துச்சு. கொடைய புடிச்சுக்கிட்டு. ஆமா, அந்த கொடைய பார்த்ததுமே என் மாடு குடுத்துன்னு முட்டிட்டு ஓடி போயிடுச்சு. மழை பெய்ச்சா வெயில் புடிச்சு வந்துச்சா? வெயிலுக்கு கொடைய புடிச்சுட்டு வந்துச்சியா? இந்த கொடைய எங்க அத்தை மகன் இருக்கே உடனே மாடு குடுக்குன்னு முட்டிட்டு ஓடி போயிடுச்சு. மாடுதான் ஓடுதேன்னு சொல்லி 8 வச்சனா என்னமா தெரியும்? தோல்ல இருக்கிற கலப்பை கீழே விழுந்துருச்சு. ஆஹா, ஏறு விழுந்துருச்சு சொல்லி மறுபடியும் 2 வச்சு தலையில இருக்கிற வைக்க புல்லு கீழே விழுந்துருச்சு. சரி சரி, என்னடா அது வம்பா போச்சுன்னு இந்த மாட்டனால 8 கவார்ல குடிச்சிருவோம்னு வேகம் எடுத்தல்ல வாயில இருக்கிற பண்ணு கீழே விழுந்துருச்சு. நான் என்ன பண்றது? நானும் ஒரு ஆள் என்ன பண்ணுவேன்? இந்த மாட்டை தேம் பாப்பனா. எந்த மாட்டை? அட நான் கையில முடிச்சிருந்தாலே என் மாடு. சரி, மாட்டை தேம் பாப்பனா இல்ல ஏதோ தேம் பாப்பனா? அட தோல்ல வச்சிருந்தலாம் இல்லையா? ஏன் கலப்ப? ஏற தேம் பாப்பனா இல்ல கொடைய தேம் பாப்பனா? கத்த வச்சிருந்தேன், கத்த கொடை வச்சிருக்கேன். ஆமா, கொடைய தேம் பாப்பனா இல்ல பண்ண தேம் பாப்பனா? அட வாயில வச்சிருந்தல. ஆஹா, வாயில வச்சிருந்த பண்ணத்தான் பண்ண இல்ல வைக்க தேம் பாப்பனா? நான் ஒரு ஆள் ஒவ்வொன்னா செய்ய என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா வரும்போது எதுலயே இடிச்சு ஒருவேளை அதுல இடிச்சிருக்கணும். எதுல? தந்தி மரத்துல இடிச்சிருந்தா கொட்டை காணாம போயிடும். ஆமா, என்ன கொட்டை? தாவா கொட்டை. ஆமா, ஒருவேளை இதுல இடிச்சிருப்பா. இதுன்னா வாய புழக்காதடா தம்பி. இதுன்னா பன்னியில இடிச்சிருந்தா பீ வாட அடிச்சிடும். ஆனா இது அப்படி இல்லை. இல்ல, ஒருவேளை இதுல இடிச்சிருக்கணும். எதுல? இந்த எரும மாட்டுல. இந்த எரும மாட்டுல இடிச்சிருப்பா. எரும மாட்டுல அடிச்சிருந்தா சாணி வந்துருக்கு. ஆனா இல்ல, மிதுக்கு இருந்துச்சு. ஆமையா புதுக்கம் போற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு சுத்தி பார்ப்போம். பாரு சுத்தி பார்க்கிறேன். எங்கடா புள்ளைய காணோம்? அங்க இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பயம் வந்திருக்காண்டா. பிள்ளைய பாடுறாங்க முதலடி. என்ன தம்பியா அண்ணனா? ஆளும் தெரியலையா? எங்க சித்தப்பமே. அவனா? உன் சித்தப்பமே? ஒரு சித்தப்பனை கட்டி பேசுறான். அண்ணன் இங்க நிக்கிறதுல எங்க குடுக்காம இந்த கதையை வெட்டான்னு சொன்னேன். கோயிலுக்கு விட்டுருக்கிறேன். கோயிலுக்கு ஏன்டா தம்பி இது என்னடா முன்னாடி உங்களுக்கு பந்து வேணுமாடா? கிரிக்கெட் விளையாட மூத்திர முடிக்கிற கண்ணு குட்டி மாதிரி இருக்குது. சக்கு சக்குன்னு நல்லா ஏற்றி விடுங்க.
என்ன கோயில பூஜை ஏத்த என்ன போல முட்டாப்பே சோத்துக்கு சோத்து கிளம்பி விட்டு லத்திய தீங்கிறீங்க ஆளு முகரடை மாதிரி ஒரு பொம்பளை புள்ள ரோட்ல ஆனா கட்டி இழுக்கியா அப்பனை பார்த்து இப்படி கேக்குறிய அந்த தூக்கு போட்டு செத்து போயிட்டாலே யாரு அட மானங்கட்ட வேலை அட ஈனங்கட்ட வேலை அட வெக்கங்கட்ட வேலை அட ரோசங்கட்ட வேலை சோத்துக்கு சோத்து ஒரு சுண்ணாம தீங்கிறீங்க பச்சை முத்தவா போடா ஒண்ணே தாண்டா என்ன கேட்ட ஒண்ணே தான் என்ன கேட்ட சோத்துக்கு சோத்து வந்து கிளம்பி விட்டு லத்திய தீங்கிறான்னு கேட்டேன் சோத்த திங்கல காலையில சூனா சாப்பாடு நைட்ல ஊனா சாப்பாடு நைட்ல பூனா சாப்பாடு அப்படின்னா காலையில சூனானா சுண்டல் நைட்ல ஊனானா உருளைக்கிழங்கு நைட்ல பூனானா புரோட்டா புரோட்டா பிசைஞ்சு பார்த்துருக்கிறியா இல்லடா எது இல்ல அடிக்க எது அடிக்காத மத்த மலாக்கு கொடுத்தப்ப கணக்கு கணக்கு அடி போட்டேன்னு வச்சுக்க ஆப்ப தெரிஞ்சு போயிருமா போட்டேனா என்னத்த போட போறேன் இங்க அக்கா கல்யாணம் சோத்த போட்டாங்க என்னத்த போட்ட சோத்த போட்டியா சூத்த போட்டியா சோறு சோத்த போடக்கூடாது சோத்த எப்படி பண்ணணும் யாருமே சோத்த போட மாட்டாங்க சோத்த என்ன வைக்கணும் அன்னம் பரிமாறணும் அப்படின்னு சொல்லணுமா ஆமா உனக்கு போடாத ஏண்டா உனக்கு தனியா நாய் கிணத்துல கஞ்சி ஊத்த போல உனக்கு இவ்வளவு இருக்கே ஏமா இல்ல உனக்கு எங்க அக்கா நாய் கிணத்துல சோறு ஊத்தி வைக்கும் போது உனக்கு போல ஒரு லப்பு இருக்கே உனக்கெல்லாம் ஒட்டு திணையில படுக்கும் போது உனக்கு இவ்வளவு இருக்கு வீட்டுக்குள்ள படுக்க வச்சா உனக்கு எவ்வளவு ரப்பர் ஆகாது வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து அக்காவத்தால தங்கச்சியும் பக்கத்துல வருது என்ன மயிட்டுக்கு என்ன மயிட்டுக்கு நீ எல்லாம் ஒட்டு மசுன்னு வச்சிருக்கவளே உங்களை ஒரு அப்புறம் பேசுறீங்க எனக்காவது ஒட்டு மசுறாது எதுலையுமே மசுல முட்டா பையன் ஒரிஜினல் மசுல கிழட்டு பையன் கிழட்டு பையன் கோழில கழுத்து முட்டை இங்க வர சந்திர கடத்தல் வீரப்பேங்கலாம் சந்திர கடத்தல் வீரப்பேங்கலாம் பேசிட்டு நாலு சொத்து போயிருவேன் அப்படி குடிக்கணும் எனக்கு உனக்கே முடியல பூர 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 உள்ள பூர பஞ்சுல இருக்கு ஏன் எடுத்து பாத்தியா ஆமா ஆமா நீ எடுத்து கொடுத்த வைக்கிறதுக்கு சரி இவர பேச்சு பேசுறீங்க எவனாலும் குடும்ப கும்பல அப்படி பேசுவாரா எவனாவது ஆம்பளை அப்படி பேசுவானாடா என்ன செய்யற என்ன ஆமா நீ ஆம்பளையா இருந்தா இவர் கீழே குனிஞ்சுவார் என்ன கீழே குனிஞ்சுவார்மா ஒரு மாசம் அங்க வாக்காத இங்க வாரு அங்கதான் பார்த்தா எழுவட்ட நீ கீழே குனிஞ்சு வேற பக்கம் பாரு மூணாட்ட முட்டா பையன் அண்ணன் கமோதி பையன் இங்க என்ன தெரிஞ்சு உனக்கு தொண்டை தெரிஞ்சிச்சு தொண்டை தெரிஞ்சிருக்காரு தொண்டை உள்ள இருக்கிறது அதுக்கு மேல இருக்கிறதுக்கு பேர் சங்க தெரிஞ்சிச்சு சங்க பாத்தியா நான் பார்த்தேன் யாரு சங்க பாத்தியா நான் மொபைல்ல ஈரோல இருக்கதாங்க ஓஞ்சங்க கழுத்துல இருக்க ஓஞ்சங்க சங்க கழுத்துல இருக்க ஒரு சங்க பார்த்தேன் சங்க இருக்குதா இருக்கு எப்படி கருப்பா இருக்கா சிறப்பா இருக்கா உன்னை மாதிரி அண்ணன் இருக்குது உனக்கு இருக்குதா என்னது உனக்கு எனக்கு இல்ல நல்லா பாரு அப்ப உனக்கு சங்க இல்ல இல்ல அப்ப நீ ஆம்பளை பையன் தானே ஆமா சங்க இல்லைன்னா ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் யாரா தம்பி ஓய் வாரது என்ன தம்பி ரெண்டு பேரும் போய் தொங்காசி வரலாமா யாருங்க அப்ப உன் வீட்டுல எது உன் வீட்டுல இருக்கிறத என் வீட்டுல என் பங்காளிங்க 4 பேர் இருக்காங்க சும்மா இருப்பாங்க அப்ப நீங்க சொன்ன 10 செருப்பு 10 ஜோடி செருப்பு உன் வீட்டுல கிடக்கும்ன்றா நீ எல்லாம் பாஞ்சாலி மாதிரி யாரு நீ பாஞ்சாலி மாதிரி பாஞ்சாலியாவது அதான் வந்துட்டு எல்லாத்தையும் 10 மணி காத்து வந்தா அந்த மாதிரி வச்சுப்பேன் விவரம் தெரியல காலை பாரு நாங்க 5 பேரும் சேர்ந்து உன்னைய வச்சிருக்கிறோம் 5 பேரும் சேர்ந்து என்னைய ஆமா வச்சுதான் இருக்கேன் பிள்ளைக்கு பிள்ளையா தாய்க்கு தாயா பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சியா போடியா பொண்டாட்டியா பொண்டாட்டி போடி போடா 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 போடி வாடி போடி வாடி போடி வாடி போடா டே வாடா டே போடா டே வாடா எப்போ வரணும் எங்க வரணும் இங்க வந்தப்பவே பாரு பாருங்க
மாப்பிள்ள அலையறாடா குடும்பாசி வர மாப்பிள்ள அலையறாடா ஓவரா பேசிட்டு இருக்க நீ என்ன ஓவரா பேசுற எனக்கு வந்து ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து எனக்கு பொம்பளை நீ மரியாதை முடியா ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்லிருக்கேன் என்னது ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைன்னு இருக்கேன் அப்படியே அமைதியா இருந்தாலும் எங்க பொம்பளை பிள்ளை எனக்கு தான் பெருசு எனக்கு தான் பெருசு எனக்கு தான் பெருசு எனக்கு தான் பெருசு உனக்கு மசில பெருசு எனக்கு தான் பெருசு ஏய் யார்? சொல்றியா இது வச்சு நான் பார்க்க முடியும் எனக்கு நீ அந்த மெடிக்கல்ல போய் பாருடா இல்ல உனக்கு தான் பெருசு இல்ல என்ன பெருசு உனக்கு என்னமா பெருசு எனக்கு மனசு பெருசு மசில பெருசு பொம்பளைக்கு மசில் தான் அழகு அதான்யா, மனசு ஆனா ஒட்டு மசில் வச்சுட்டு இருக்க கூடாது ஒரிஜினலியா எது ஒரிஜினல் ஒரிஜினலியா இது ஒரிஜினல் ஊர்ல போய் சொல்லாத லவக்குன்னு உருவனா பறக்கணும் வந்துரு பாரு அவங்க. சரி நீங்க பேசி பேசுறீங்க இவ்வளவு அறிவா பேசுறேன் ஆமா. என்னத்தை சாப்பிடுற என்னத்தையா என்ன காணா பூனா ஊனா பாசு ஈனா என்ன காணானா என்ன ஊனானா காணானா கடலை பருப்பு பூனானா புட்டு ஈனானா இடியாப்பம் இடியாப்பா ஆமா. அப்பா ம். அப்பமா ஆப்பையா யார கொக்காவையா நல்லா அதான் கொக்காவையா பரவாயில்ல உன்னை பார்த்ததுமே என்னைய பார்த்தது எனக்கு எப்படி தெரியுமா எப்படி இருக்கு அப்படி இருக்குது அப்படி இருக்கு ஒப்புன்னு பப்புன்னு இருக்கு உன்னைய பார்த்தது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு வத்தல குண்டுல 10 கிலோ மிளகாய வாங்கி வரட்டு வரட்டு நான் அரைச்சு அது சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்தை போடுவானே அது கொண்டே என்ன அது வரட்டு அது மச்சி இல்ல போட்டேனா பணியாற்ற பொத்தல முடியுமா என்ன முடியாது அப்புறம் அதைத்தான் சொன்னேன் அரும்புக்கட்டைக்கு மேல் போட்டேன் இங்க வர சொல்ல வர்றேன் அது பிள்ளையா பட்டியில புல்லு குத்தானே பிள்ளையா பட்டியில புல்லு குத்தானே அந்த அது புல்ல வத்தவள பொள்ளாச்சி சந்தையில அது தேவடியால அது போய் வெண்ண வெண்ணே போட புண்ணாக்கு ஆறா வேணா நான் சொல்லக்கூடாதுன்னு நான் அதை அவரே சொல்லிட்டாரு யாரு வேண்டா? புண்ணாக்கு நான் புண்ணாக்கு நீதாண்டி வெண்ண நீதான புண்ணாக்கு நீதாண்டி வெண்ண ஏய் நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் சொல்லு என்னத்த சொல்லி போட புடுங்கி இங்க வர என்னத்த கொடுக்கணும் வா மேமஸ்ரம் கொடுக்கணும்னா ஏய் என்னது என்னப்பே எட்டி விட்டா வச்சுக்க எல்லாம் தெரிஞ்சு போயிடும் தலைமுடி மேல விடுங்கனா கீழே விடுங்கனான்னு கேட்கு மேல மண்ட மசரு நீ எங்க விடுறா மேல மண்ட மசரு கீழே தொண்டை மசுரு சரி பரவாயில்ல இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க இந்த இடத்துல நான் வியாபாரம் பண்றேன் வியாபாரம் ஆமா என்ன வியாபாரம் என்ன வியாபாரமா ஆ. சொல்லணுமா சொல்லுங்க நல்லாவே இல்ல நல்லா சத்தியமா மேப்பா. மூத்தாண்ட குடிச்ச வாய் மாதிரி இருக்கு இங்க வருமா மேவாய பார்க்காத மேவாய பார்த்தேன்னு வச்சுக்க நான் கீவாய பார்க்க ஆரம்பிச்சு அதான் மூத்தாண்ட குடிச்சது மாதிரி இருக்கு ஏம்மா குச்சா தேன மாதிரி இருக்குமா தேடு மாதிரி இருக்குமா நான் போட்டு தமாங்க எடுத்து சரி விடுறேன். துப்புனா துப்புன ஆச்சு துப்பி தரேன் நக்குவமா நக்குவியா ஆமா. மானகட்ட வயல உனக்கு என்ன விவரம் தெரியுது அன்னைக்கு அண்டமா முனிவர்லாம் அடங்கு நான் தண்டனா கூடாது சரி கர்மம் ஒரு முடிச்சு விஷயம் தெரியுமா வண்டுமே தனியே பூந்தாலும் மதனம் பண்றார வள்ளி கெண்டை ஒத்த கண்ணால் கிளிமொழி வாங்கின்னு வருது தேனோ கற்கொண்டோ கனியோட கலந்தமாக அண்டமா முனிவருக்கு அமுத கலசம் இருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் அதாவது ஒரு அழகான கருத்த கூந்தலை உடைய ஒரு பெண்ணாகப்பட்டவள் அழகா இருந்தானா அவ வாயில இருந்து உருவக்கூடிய எச்சில கூட தேன் மாதிரி இருக்குது கற்கது மாதிரி இருக்குன்னு நக்கி நக்கி குடிப்பான முனிவர்கள்லாம் அந்த முனிவனே நான் கையில நான் மட்டும் ஏமாத்துறேன் ஏமாத்தறா நீ எல்லாம் மகளத்துக்கு அதுக்கிட்டே நீ லாயக்கு மத்ததுக்கு லாயக்கு இல்ல சரி இந்த இடத்துல ஏமாத்த எடுத்து விடு. ஏன் வரலையா
இது சத்தியமா இறங்கியா? சத்தியமா இறங்குங்க. எங்க தம்பி இது எந்த ஊர் இறங்கிடா? குறும்பலனியா போச்சு. நம்ம நீங்க இறங்கி விக்கிறீங்க. நம்ம வியாபாரம் பார்ப்போம். இல்ல நானும் வயசு 20. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பிள்ளைக்கு 20 விடிஞ்ச 60. நாடகத்துல வந்து 60 நாடகம் ஆடி இருக்குதுன்னு சொன்னேன். 60 விடிஞ்ச 60 நாடகம் ஆடி. பிள்ளைக்கு 20 ஆனா விடிஞ்ச 60. சொன்னேன் ஆடி பாடி வியாபாரம் பார்ப்பான். ஆமா நம்ம ஏன்னா தனித்தனியா நாளாக தனித்தனியா ஆட்டி போயிடுவோம். டைம் ஆயிடுச்சு 1 மணி. போயிருமா அது
வந்து இங்க மசாலா தெரியுது. அங்க மசில் உண்மையிலேயே போன வாரம் ஆபரேஷன் பண்ண தையலுக்கு வச்சிருக்கேன். துணிக்கு தச்சதா தையலுக்கு வச்சிருக்கேன். ஏற்கனவே இப்பதான் 6 மாசமா அட்மிட் ஆகி இப்பதான் திரும்பி வந்திருக்கிறேன். எனக்கு தேவை சொன்னேன். நான் செய்யறத நீ செஞ்சா கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்சுன்னா தச்சுக்கிறேன். அதான் ஊசியோட எல்லாம் ரெடியா வச்சிருக்குது. ஆஹா ஆஹா ஓகோ நல்லா இருக்கு. என்னது? ஓகோ நல்லா ஓகோவா? அப்படி இல்ல ஓகோ நல்லா நீ இங்கதான் போறதுல ஓகோ நல்லா இருக்கு. அது அப்பேன் மக ஆளு நல்ல மெய் வரும். உண்டியில் எத்தனை போடுறது உன் மகன் நாலு வரக்கிற மேல ஏத்து, நாலு வரக்கிற கீழே இறங்கிடு. மேல ஏத்திக்க. ஆட்டமா ஏண்டா உலகம் மைக்கே எவ்வளவு விலை கொடுத்துருக்கு வெள்ளாடிச்சாச்சு 2 பேரும் உருண்டு வாங்க இப்படியே ஒரு தீர்த்து வரேன். ஐயோ கலந்துருக்குல. வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி அதை கொடு. அடக்கி தள்ளுல. ஏத்தா, அதுக்கு ஒரு அரிசியா? அட முதுகுல தங்கச்சி கீழே வைக்கிறா ஏய், நான் இந்த கேட்கிறேன். சரி வாடா. நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. நல்லா ஆடுறீங்க, நல்லா உங்களை பாத்துறீங்க. என்ன பார்த்தது? அதுல பண்ணணும்னு ஆசை. எதுடா? காதலே காதலே காதலையா? காதல் காதல்ல என்ன பண்ற? காதல்மா காதல் இல்ல. காதல் ஏன்
தெரியுமா பேர் வச்சாங்க கால கவட்டைகளை வச்சு தள்ளுறது காது காலுக்கடியே வச்சு தள்ளுறதுனால மறுபடியும் பாரு. அதனால காதல் எப்படி தெரியுமா எப்படி என்னோட காதல் பட்டண பார்த்த மாப்பிள்ளை பார்க்க வந்த கிளிப்புள்ளே பட்டிக்காந்த பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே அப்படியா நீ சாப்பாடு பண்றவரா கேட்ப எங்களுக்கு இருவருக்கும் அன்போடு பணித்து ஐயா அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி எழுத மாமான்னு சொல்லணும் தொடர்ந்து அங்க சொல்றது எவ்வளவோ மேலு அங்க சொல்லு அப்பதான் காசு வரும் ஏன்னு சொல்லி ஒரு ரூபாய்க்கு புரோசனம் இல்லை கற்பனை தம்பி